அந்த கரூர் விஷயம் முடிஞ்ச அப்புறம் எவ்வளோ பாசிட்டிவிட்டி தெரியுமா அவருக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த சின்னம் வந்து பெருசாக பேசப்படக்கூடாது, இதை முடிச்சு ஒன்றுன்னு சொல்லி சின்னம் வரத்துக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க தெரியுமா. நான் கேட்ட விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். ஆன்லைனில் ஒருத்தவங்க போட்ட பதிவு தான். அதாவது எல்லா தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர், அதாவது வட்டம் வாரியாக வார்டு வாரியாக ஒவ்வொருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கீழே 20 பேர். எதுக்கு தெரியுமா? அவதூறு பரப்பத்துக்கு காசை கொடுத்து இறக்கியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் தமிழக வெற்றி கழகம் சைட்லேருந்து வந்ததுன்னா இந்த 10 பேர் இந்த 10 போஸ்ட்டு போடணும், சாதாரண மக்களாக இருந்துட்டு நீங்கள் இந்த போஸ்ட்டை போடணும்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், காசு கொடுத்து சமூக வலைத்தளங்களில் ஒரு பக்கம் போஸ்ட் இறக்குனாலும் ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணியிருக்காங்க. இது யார் என்னன்றதெல்லாம் நான் சொல்ல விரும்பல, நீங்களே கண்டுபிடிச்சி கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நடுவில் பார்த்தா அந்த ஃபேஸ்புக் போஸ்ட்டு, ட்விட்டரில் நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க போட்டுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அடப்பாவி, இதுதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த திரைப்படத்தில் கூட கட்டுக்கதைகள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இவங்க பண்ண நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா இது சினிமாவில் கூட நம்மளால் எடுக்க முடியாது, நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது 20 பேருக்கு ஒரு ஆளுன்னு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இந்த 20 பேரை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக இந்தந்த இடத்துல இது பண்ணுங்க, இந்த விஷயம் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நீங்கள் பண்ணணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இல்லை? ஸோ எனக்கும் ரொம்ப கேட்கும்போது முதல்ல ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இதெல்லாம் நம்ம தாண்டி தான் வரணும். ஸோ கிரவுண்ட் ஒர்க்கில் நம்ம மாவட்ட செயலாளர்கள் இருக்கணும், நம்ம வட்ட நிர்வாகம் எல்லாருமே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆன்லைன்லும் நம்ம பசங்க வந்து தூள் கிளப்பின்னு தான் இருக்காங்க. இந்த 6 மாதத்தை எலெக்ஷனை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க பாருங்கள். இது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும், இதை தெரியப்படுத்தணும் தான் நம்மளோட பெரிய நோக்கமேன்னு சொல்லலாம். சின்னம் கிடச்ச உடனே இது என்னோட ரிக்வஸ்ட்டு, நம்ம ரோட் சைடு அம்மானி சார்பாக நான் வைக்கிறேன். சின்னம் கிடச்ச உடனே எல்லாருமே, அதாவது நம்ம நிர்வாகிகள் மட்டும் கிடையாதுங்க, பொதுமக்களும் இறங்கி இதை ப்ரொமோட் பண்ணணும். அதாவது நம்ம விஜயனை பிடிச்சி நம்ம கட்சியில் இணையணும்னு நினைக்கிறவங்களும், நம்ம தலைவருக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறவங்களும், நீங்கள் ஒரு 4 பேருக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அது பரவி பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடும். எப்படி இந்த கரூர் விவகாரம், விஜய் அவர்கள் தப்பே செய்யலை, விஜய் அவர்கள் நல்ல மனிதர், இது யார் பண்ணான்றதை மக்கள் எப்படி வெளியே கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம சின்னத்தையும் மக்கள் கொண்டு போய் சேர்ப்பாங்கன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.